கடலை பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கோரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி நல்லா திருப்பதி கோயில்ல இருக்கக்கூடிய லட்டு மாதிரி உருண்டை பண்ணி அதை இட்லி குண்டால வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. இட்லி குண்டால அவிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கோங்க. இது மூலமா ஈஸியா கிறிஸ்பியா கிடைக்கும் நம்மளுக்கு வடகரி. இப்போ அந்த உருண்டையெல்லாம் எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு உதிரியா புட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி கொஞ்சமா மசாலா ஸ்பைசஸ் போட்டு 4 இலை பிரிந்தி இலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா வெங்காயத்தை போட்டு தேவைக்கேற்ற சால்ட் போட்டு நல்லா பிரவுனா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கக்கூடிய அதாவது கடலை பருப்பை பாத்தீங்கன்னா அவிச்சு வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான இட்லிக்கு ஏற்ற அருமையான வடகரி ரெடியா இருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.